கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இந்த தினம் கிருபை நிகழ்ச்சி உண்மையிலேயே மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறதை சாட்சிகள் மூலமாக நான் கேள்விப்பட்டேன். நேற்றைய தினத்தில் அதை நான் உணர்ந்தேன். எப்படி என்றால், சாபங்களை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் என்ற வார்த்தையை கேட்டு அடுத்த 5 நிமிடத்தில் ஒரு சாட்சி, தேவனுடைய மனிதன், அவர் கண் கலங்கி போனார் இந்த வார்த்தையை கேட்டு. 2வது சாட்சி, சில மணி நேரங்கள் கழித்து பகலில் ஒரு தேவனுடைய மனுஷன் அவரும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? பாஸ்டர், இந்த வார்த்தையை கேட்ட உடனே என்னுடைய உள்ளத்தில் பூரிப்பு. என்னுடைய தாயாரும் பார்த்துருக்காங்க. 2 பேருமே சொன்ன சாட்சி, ஏதோ எங்களுடைய உள்ளத்தில் இருந்து ஒரு இருள் விலகினது போல தெரிஞ்சது. அதில் இருந்து நாங்கள் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த கால வழியில் இந்த சாட்சிகளை கேட்கும் பொழுது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆகையால் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வசனத்தை இன்றைக்கு நான் வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது. தமிழில் வாசிக்கிறேன். நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ரிஜாய்ஸ் இன் ஹோப் ஆங்கிலத்தில். இந்த ஹோப் என்ற வார்த்தை தமிழில் நம்பிக்கை. இன்னொரு வார்த்தை உண்டு, பிலீவ், அதுவும் நம்பிக்கை தான். ஆனால் எனக்கு ரொம்ப விருப்பம் ஹோப். ஐ ஹோப். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க நேற்றுலேருந்து சொன்னீங்கல்ல, அந்த நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் நீங்கள் நம்புகிற காரியம் கர்த்தரால் உங்களுக்கு வரப்போகிறது. நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறதை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்ய போகிறார். ஆகையினால தான் முன்னதாகவே நீங்கள் சந்தோஷமாக இருங்க என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எதில்? நீ நம்பிக்கொண்டிருக்கிற காரியத்தில். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ரிஜாய்ஸ் இன் ஹோப். ஓகேவா? நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு பலிக்க செய்வார். God bless you. Amen.